அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கொத்து கொத்தாக மலர்கள் இருந்தாங்க. நம்ம போன வாரம் கொடுத்த உரங்கள் நீங்கள் பார்த்தீங்க என்னுடைய வீடியோஸில். ஒரு வாரத்துக்கு பிறகு நான் வீடியோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வாரத்துக்கு பிறகு நான் காட்டிகிட்ருக்கேங்க. எந்த அளவுக்கு பூக்கள் கொடுக்குறாங்க. சம்மர்லேயும் பாருங்கள். அதே மாதிரி வளர்ச்சிகள் பாருங்கள். நிறங்கள் மாறாமல் ஒவ்வொரு இலைகளையும் பாருங்கள். நம்ம வெயில்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்களுக்கு தேவையான உரங்களை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் கொடுப்பாங்க. என்ன தான் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் வெயிலின் தாக்கத்தில் அவங்களும் கொஞ்சமாவது பாதிக்கப்படுவாங்க. சில செடிகள் கருகி போயிட்டாங்க. முக்கியமான எந்த செடிகளும் கருகலைங்க. சீசன் ஃப்ளவர்ஸ் மட்டும் கருகிட்டாங்க. ஜினியா ஃப்ளவர், நம்ம மேரிகோல்டு, ஆஸ்டர் மலர் செடி கருகிட்டாங்க. ஆனால் மறுபடியும் தளிர் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் லேடி ஃப்ளவர், இந்த 4 செடி நம்ம தோட்டத்தில் கருகிட்டாங்க நம்ம வச்சதில். ஆனால் நிறைய பூக்கள் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா முல்லை, மல்லி, ஜாதி, அதே மாதிரி காஞ்சனஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. காகரட்டான் செடியில் பூக்கள் பூக்குதான் இந்த சீசன்லன்னு. என்னுடைய ஒரு செடியில் பூக்குதுங்க, ஒரு செடியில் பூக்கலை சிஸ்டர். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் இந்த வண்டுகள் பாருங்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃபுல்லாக பூக்கள் தான். நமக்கு தேவையான பூக்கள் கிடச்சிட்டே தான் இருக்குது. செம்பருத்தி செடிகளெல்லாம் கொஞ்சம் பூக்கள் வரவு கம்மியாக தான் இருக்குது. சைஸும் சின்னதாக இருக்குது. நான் இப்போ உரங்கள் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு உரம் தயாரித்து வச்சுருக்கேன். சம்மருக்கு ஏற்ற உரங்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, பூக்கள் சைஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப சின்னதாக இல்லை, ஆனால் கொஞ்சம் சிறிய சைஸாக தான் இருக்குது. எல்லா செம்பருத்தி பூக்கள் இல்லை, சில பூக்கள் மட்டும். நம்ம நாட்டு செம்பருத்தி, இந்த அடுக்கு செம்பருத்தி கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. ஹைப்ரிட் செம்பருத்திலாம் சேம் சைஸில் தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், கொய்யா சைஸ் பெருசாகிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப வேகமாக வரலை, ஸ்லோவாக தான் க்ரோத் வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை அவங்க தரையில் வச்சா அது ஃபாஸ்ட்டாக வந்துருப்பானான்னு தெரில. நம்ம மாடியில் வச்சுருக்கோம். ரங்குன் மல்லி வந்துட்டாங்க, சீசன் ஃப்ளவர். அவங்க கொஞ்சம் வெயில் வந்த உடனேயே சம்மரில் எப்போவுமே நல்லா பூக்கள் கொடுப்பாங்க இவங்க. அப்படியே புறாக்கள் கூட்டமும் இருக்குது நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அறுவடை பாருங்கள், எத்தனை 21 வகையான பூக்கள் இன்றைக்கி பூத்திருந்தாங்க. 21 பூக்களையுமே வரிசைப்படுத்தி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நான். செம்பருத்தி பூக்கள் இல்லாமல் மற்ற பூக்கள் 21 வகையான பூக்கள். அப்படியே பாருங்கள், பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பாருங்கள். நம்ம வீட்டில் 2 ப்ளூமேரியாக இருக்குது. கொஞ்சம் டார்க் ஷேடு, சைஸ் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் லைட் ஷேடு அந்த மாதிரி. அதில் ஒரு ப்ளூமேரியா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க செடி. ஆனால் நிறைய பூக்கள், சீசனே கிடையாது, எல்லா நாட்களும் பூக்கள் கொடுக்குறாங்க. ஒரு செடி சீசனல் ஃப்ளவர் 6 மாதம் பூவே கொடுக்கல, அடுத்த 6 மாதம் பூக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப வாசனையாகவும் அழகாகவும் கொத்து கொத்தாகவும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கி நம்ம தோட்டத்தில் வைக்கணும். இப்போ அடினியம் கிடச்சா வாங்கி வைங்க. வேர்க்கடலை அறுவடை முதல்ல. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அறுவடை வரலைங்க, கம்மியாக தான் வந்திருந்தது. செடிகளுடைய வளர்ச்சி நல்லா தான் இருந்தது. என்ன காரணம்னு தெரில, அவ்வளோவா வேர்க்கடலை கிடைக்கல. அப்படியே முடக்கத்தான் கீரை வந்துட்டுருக்காங்க. இடையில எல்லாம் கருகிட்டாங்க, மறுபடியும் வராங்க. நிறைய நம்ம கார்டன் வேலை இருக்குதுங்க இப்போ சம்மரில்.